நான் உங்கள் கமலா பேசுகிறேன். ஸோ லாஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம என்ன பார்த்துருந்தோம் வந்து படே பாய் சஹாப்போட எஸ்ஸே வந்து பார்த்துருந்தோம். ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நான். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அந்த லெசனோட கொஷின் ஆன்சர்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம டாபிக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன கொஷின்ஸ் இருக்குன்னா, கதாநாயகி ருச்சி கின் காரியோ மே தி, அதாவது கதாநாயக்னா யார், நம்மளோட லேखक முன்ஷி பிரேம்சந்த் தான். ஸோ அவர் ருச்சி மீன்ஸ் இன்ட்ரெஸ்ட், அவருக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது. ஸோ அஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் தெரியும், ஏன்னா நான் வந்து லெசன் டீச் பண்ணது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆமாம், கதாநாயகி ருச்சி खेलकूद सैर सपेटा गप्पबाजी பத்தங்பாஜி தத்தா மடர் கஷ்தி மே கர்னி தி. ஸோ எல்லாமே வந்து அவர் விளையாடுறது தான். ஸோ குல்லி டண்டை விளையாடுறது, வெளியே போகிறது, பேச ஃப்ரெண்ட்ஸோட அரட்டை அடிக்கிறது, காற்று வாங்கிறது, பத்தங்கு அதாவது காத்தாடி விட்டுறது, இதெல்லாம் தான் அவருக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்தது. बड़े भाई साहब छोटे भाई से हर समय पहला सवाल क्या पूछते थे. ஸோ படே பாய் சாஹாப் இருக்கிறார்ல, அந்த அண்ணா வந்து எப்போவுமே அவர்கிட்ட ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்பாரு சொல்லுங்கள் பார்க்கலாம். बड़े भाई साहब छोटे भाई से हर समय पहला सवाल क्या पूछते थे और उसके बाद क्या करते थे. ஸோ எல்லாருக்குமே தெரியும் என்ன சொல்லுவார்னு பாருங்கள். बड़े भाई छोटे भाई से हर समय एक ही सवाल पूछते थे. ஒரே ஒரு கொஷின் தான் கேட்பாரு, கஹா தே, நீ எங்கே இருந்த. ஸோ ஏன்னா வந்து லேखक வந்து முக்கால்வாசி வந்து வெளியே தான் இருப்பார். அவர் வந்து அவ்வளோ படிப்பில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டார். அவர் வந்து முக்கால்வாசி வந்து வெளியே விளையாடுறதுனால அண்ணா வந்து எப்பவுமே முதல் கேள்வி என்ன கேட்பாரா, கஹா தே, எங்கே இருந்தது. உஸ்கே பாத் வே உசே உபதேஷ் தேனே லக்தே தே. அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் வில் ஸ்டார்டட் டு அட்வைஸ். ஸோ அவர் மறுபடியும் வந்து அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாராம். அடுத்தது தூசரி பார், அதாவது தூசரி பார்னா வந்து செகண்ட் டைம், சரிங்களா. ஸோ செகண்ட் டைம் வந்து पास होने पर दूसरी बार पास होने पर छोटे भाई का व्यवहार में क्या परिवर्तन आया. ஸோ செகண்ட் டைமும் அண்ணா தம்பி வந்து छोटे भाई அதாவது பாஸ் ஆனதுக்கப்புறம் அவரோட பழக்க வழக்கங்கள் எப்படி இருந்ததுன்னு கேட்குறாங்க. दूसरी बार पास होने पर छोटा भाई स्वच्छंद हो गया, उसे पढ़ने लिखना बिल्कुल छोड़ दिया और पतंगबाजी में मन लगा दिया. அதாவது வந்து செகண்ட் டைமும் வந்து இவர் பாஸ் ஆகிட்டார். செகண்ட் டைம் இவர் தான் ஃபஸ்ட்டு வந்ததுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா வந்து அவர் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டார். என்ன லாஸ்ட் மூமெண்ட்டில் போய் படித்தாலே நம்ம வந்து பாஸ் பண்ணிவிடுவோம், இதுக்கு எதுக்கு வருஷம் ஃபுல்லாக விழுந்து படிக்கணும்னு சொல்லிட்டு இவர் வந்து என்ன பண்ணுவார்னா வந்து பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு விட்டுட்டு இப்போ வந்து செகண்ட் டைமும் வந்து கிளாஸ் ஃபஸ்ட்டு வந்ததுக்கப்புறம் இவர் வந்து ஃபுல்லாக ஃப்ரீடம் ஆகிடுறாரு. ஸோ படிக்கிற விட்டுட்டு இவர் வந்து வெறும் காத்தாடி விட தான் வந்து இவர் ஃபுல் கான்சென்ட்ரேட் வந்து போயிடுச்சுன்றாங்க. बड़े भाई साहब छोटे भाई से उम्र में कितने बड़े थे. ஸோ बड़े भाई साहब இருக்கிறார்ல, அவர் வந்து தன்னோட தம்பியோட எவ்வளோ வயசில் பெரியவங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் தெரியும், बड़े भाई साहब लेखक में उम्र में 5 साल बड़े थे, वे 9वीं कक्षा में पढ़ते थे. 5 years डिफरेंस. அவர் வந்து 9th கிளாஸில் வந்து படிச்சுட்டு இருந்தார். बड़े भाई साहब दिमाग को आराम देने के लिए क्या करते थे. ஸோ बड़े भाई साहब இருக்கிறார்ல, बड़े भाई साहबने யார், முன்ஷி பிரேம்சந்தர் அண்ணா. அவர் வந்து தன்னோட மைண்ட் வந்து ஃப்ரீயாக இருக்கும்போது, ரிலாக்ஸாக இருக்கும்போது அவர் என்ன பண்ணுவார், ஞாபகம் இருக்கா என்ன பண்ணுவாருன்ட்டு. எஸ், दिमाग को आराम करने के लिए कॉपी या किताब पर इधर उधर की व्यर्थ की बातें बार बार लिखा करते थे और या कोई चित्र बना डालते थे. ஸோ ஒரே விஷயத்தை வந்து எழுதிட்டே இருப்பார். அதுக்கப்புறம் வந்து சிங்கம், மோர், சிடியா, இதோட சித்திரெல்லாம் வந்து அதாவது சித்திரன் வந்து ட்ராயிங் வந்து பண்ணினே இருப்பார்ன்றாங்க. छोटे भाई ने अपने पढ़ाई का टाइम टेबल बनाते समय क्या क्या सोचा और फिर उसका पालन क्यों नहीं कर पाया. ஸோ இதே மாதிரி இது ரொம்ப इम्पोर्टेंट क्वेश्चन போட்டுக்கிறாங்க. छोटे भाई ने टाइम टेबल बनाकर भी उसका पालन नहीं किया, इसका कारण समझाइए. ஸோ சின்ன தம்பி வந்து என்ன பண்ணார், ஓகேப்பா அண்ணா வந்து அட்வைஸ் கொடுத்ததுக்கப்புறம் வந்து சின்ன தம்பி என்ன பண்ணுறார், ஓகே சரி அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வந்து ஒரு புது டைம் டேபிள் நம்ம வந்து போடலாம். அதுதான் சொல்லலாம் தின்சாரிய டைம் டேபிள்னு சொல்லலாம், தின்சாரிய கூட சொல்லலாம். இது போட்டதுக்கப்புறம் வந்து அவர் என்ன பண்ணார், இது ஏன் அவர் வந்து இது வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இது ஃபாலோ பண்ணாரா, டைம் டேபிள் பிரகாரமாக அவர் வந்து நடந்துக்கினாராங்களான்னு கேட்குறாங்க. छोटे भाई ने अपनी पढ़ाई का टाइम टेबल बनाते समय सोचा कि वो नियम बनाकर दिन रात पढ़ाई करेगा. அதாவது வந்து சின்ன தம்பி என்ன நினச்சா, ஓகே ஸோ நம்ம வந்து டைம் டேபிள் போட்டதுக்கப்புறம் நைட்டும் பகலும் வந்து நம்ம வந்து அக்கார்டிங் டு தி டைம் டேபிள் நம்ம வந்து படிக்கலாம் சொல்கிறாரு. तथा खेलकूद बिल्कुल छोड़ देगा, அதாவது வந்து விளையாடுறதை நம்ம விட்டுருவோம். परंतु खेलकूद में गहरी रुचि तथा पुस्तकों में अरुचि होने के कारण वो इसका पालन न कर सका. அதாவது வந்து
இவருக்கு வந்து என்ன இருந்துச்சா, கேல் கூத்துனா என்னது, விளையாட்டில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு, படிப்பில் வந்து அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லாததுனால அவர் வந்து டைம் டேபிளை ஃபாலோ பண்ண முடியலை. சரிங்களா. அடுத்தது, एक दिन जब गुल्ली डंडा खेलने के बाद, ஸோ குல்லி டண்டானா சொல்லி கொடுத்தேன்னா, நான் அந்த காலத்தில் வந்து கிரிக்கெட் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, ஒரு நீட்டு கொம்பு, அதுக்கப்புறம் கீழே வந்து ஒரு குட்டியாக இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ நீட்டு கொம்பு இருக்கும். அந்த மாதிரி தான் குல்லி டண்டா. ஸோ குல்லி டண்டா விளையாடிட்டு வரும்போது, खेलने के बाद छोटे भाई बड़े भाई साहब के सामने पहुंचा तो उनकी क्या பிரதிக்ரியா हुई. அதாவது வந்து குல்லி டண்டா விளையாடி முடிச்சதுக்கப்புறம் வந்து छोटे भाई வந்து அவங்களோட அண்ணா முன்னாடி போய் நிற்கும் போது என்ன ஃபீட்பேக் வந்ததுன்னு கேட்குறாரு. छोटे भाई दिन भर गुल्ली डंडा खेलकर बड़े भाई के सामने पहुंचा. ஸோ பகல் ஃபுல்லாக வந்து அவர் வந்து குல்லி டண்டா விளையாடிட்டு தன்னோட அண்ணா முன்னாடி வந்ததுக்கப்புறம் बड़े भाई ने गुस्से में उसे खूब लड़ाता, उसे घमंडी कहा और सर्वनाश होने का डर दिखाया. ஸோ அண்ணா வந்து அவர் வந்து ரொம்ப நல்லா பயங்கரமாக திட்டுறாரு. அண்ணாவுக்கு பயங்கர கோவம் வந்துச்சான் தம்பி மேலே. சரி, அது வந்து அப்புறம் கம்மண்டி, சரி நீ வந்து ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுற, நீ வந்து ஃபஸ்ட் ஆயிட்டன்ட்டு உனக்கு வந்து ரொம்ப ப்ரௌடாக இருக்குது உனக்குன்னு சொல்லி திட்டுறாரு. நீ வந்து நாசமாக போயிடுவ, அது சர்வநாஷ்னா டெஸ்ட்ராய்டு, நாசமாக தான் டெஸ்ட்ராய்டு, நீ வந்து எல்லாமே வீணாக போயிடும் நீ பண்ணதெல்லாம் வந்து. ஸோ நீ வந்து சொல்லி அண்ணா வந்து ரொம்ப பயம்படுத்துறாரு தம்பியை வந்து, இதான் படிப்பு பாரு, நான் ஒரே கிளாஸில் எத்தனை வருஷமாக இருக்கிறேன், ஆனால் வந்து நீ அப்படியே ஏன் இப்படி பண்ணுற நீ. उसे सफलता उसे उसकी सफलता को भी तुक्का बताया और आगे की पढ़ाई का भी भय दिखलाया. ஸோ நீ வந்து படிக்கலைன்னா வந்து அவ்வளோதான், வேஸ்ட்டு நீ. ஸோ வந்து அண்ணா வந்து பயங்கரமாக அவருக்கு வந்து பயம் கொடுத்துறாராம். बड़े भाई साहब को अपनी मन की इच्छाएं क्यों दबानी पड़ती थी. ஸோ बड़े भाई साहब தன்னோட மனசில் இருக்கிற விஷஸில் வந்து ஏன் வந்து அப்படியே புதைச்சி வச்சுக்கிறாருன்னு கேட்குறாங்க. बड़े भाई को अपनी इच्छाएं इसलिए दबानी पड़ती थी, இதனால தான் அவர் வந்து மனசுக்குள்ளே வச்சுக்கிறாரு. क्योंकि उसे अपने छोटे भाई को सही राह पर चलाना था. वो खुद बेराह चलता तो फिर उसकी रक्षा कैसे करता. वो कर्तव्य बोध उसके सिर पर था. அதாவது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து, அண்ணா தான் வந்து கரெக்டான வழியை வந்து தம்பிங்கெல்லாம் காட்டும். ஸோ வீட்டில் வந்து ஒரு அண்ணாங்க இருந்தால், அண்ணா இருக்கிறாங்க நம்மளுக்கு பயப்படுவோம். நம்ம வந்து இன்னைக்கு கூட நான் சொல்லப்போனால் அண்ணன் தம்பிங்க இருக்கும்போது பயம் வரும் நம்மளுக்கு வந்து, அண்ணா இருக்கிறாரே நம்மளுக்கு பயமாக இருக்கே, அண்ணா எதனா சொல்லுவாரான்ட்டு கண்டிப்பாக வந்து எல்லார் வீட்டுக்கும் அந்த பயம் இருக்கும். ஸோ இங்கேயும் வந்து அண்ணா என்ன நினைக்கிறாருன்னா, ஓகே நான் ஃபெயில் ஆகிட்டேன் பரவாயில்ல, நான் வந்து என்னோடய பாதம் வந்து சரியில்லை, எனக்கே வந்து மற்றவங்க தான் வந்து அட்வைஸ் பண்ணணும், ஸோ பரவாயில்ல நான் அது நினைக்கல சரியா. ஆனால் வந்து நான் என்ன பண்ணணும், என்னோடய தம்பியோட வாழ்க்கை இது வந்து நான் தான் என் தம்பிக்கு அட்வைஸ் பண்ணணும். அப்போ நான் பொறுப்பு எடுத்துகிட்டு இவர் என்ன பண்ணுறாருனா வந்து அவரோட டியூட்டி நினைக்கிறாரு, இது என்னோடய கடமை, என் தம்பியை வந்து நான் தான் அட்வைஸ் பண்ணிட்டு சரியான வழியிலேருந்து கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. बड़े भाई साहब छोटे भाई को क्या सलाह देते थे और क्यों. बड़े भाई வந்து छोटे भाई के என்ன அட்வைஸ் பண்ணாரு, ஏன், ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. बड़े भाई छोटे भाई को दिन रात पढ़ने तथा खेल कूद के समय में न गंवाने की सलाह देती थी. அதாவது வந்து அண்ணா வந்து என்ன சொல்கிறாரு, நீ நைட்டும் பகலும் படி, விளையாட்டு விட்டுரு, அவ்வளோவா வந்து நீ வந்து விளையாடாத சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணுறாரு. वे बड़े होने के कारण उसे राह पर चलाना अपना कर्तव्य समझते थे. ஸோ அவர் வந்து பெரியவர், வயசில் பெரியவராக இருக்கிறதுனால தன்னோட தம்பிக்கு வந்து ஒழுங்கான வழி காட்டணும் சொல்லிட்டு அவர் வந்து தன்னோட இது என்னோட கடமை, என் தம்பியை நான் தான் பார்த்துக்கணும், அந்த ஒரு உயரத்திலிருந்து சொல்கிறாரு. छोटे भाई ने बड़े भाई साहब के नरम व्यवहार का क्या फ़ायदा उठाया. छोटे भाई வந்து बड़े भाई साहब, அதாவது बड़े भाई அண்ணா வந்து ரொம்ப சாஃப்ட் கார்னராக வந்து தம்பியை வந்து திட்டுறது, இதெல்லாம் வந்து அவர் வந்து என்ன அட்வான்டேஜ் எடுத்துக்கினாருன்னு கேட்குறாங்க. लेखक ने बड़े भाई के नरम व्यापार का भरपूर फ़ायदा उठाया. उसने पढ़ना लिखना बिल्कुल छोड़ दिया, मनमानी करना शुरू कर दी तथा पतंगबाजी का चस्का लगा लिया. वो भाई की नज़रें बचाकर दिन रात पतंगे उड़ाने लगा. ஸோ வந்து அண்ணா வந்து சாஃப்டாக சொல்கிறதுனால இவர் வந்து என்னாச்சு, அண்ணா மேலே வந்து சுத்தமாக பயம் இல்லாமல் போயிடுச்சு. அதனால இவர் என்ன பண்ணார், இதுதான் நம்ம அட்வான்டேஜ் எடுத்துக்கணும் சொல்லி அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாரு. அவர் வந்து என்ன பண்ணுறாரு, படிக்க சுத்தமாக விட்டுடுறாரு. அதுக்கப்புறம் வந்து அவருக்கு என்ன தோணுதோ அவர் அதை தான் வந்து பண்ணுறாரு. அதுக்கப்புறம் வந்து இவர் வந்து பத்தங்கபாஜி, அதாவது வந்து காத்தாடியில் விட ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஓ பாய்க்கோ நசரே பஜாக்கர் தின்ராத் பத்தங்க உடான்ல, அதாவது வந்து அண்ணா எங்கன்னா பார்த்துட்டாரா, அப்படியே போகும்போது இந்த இடத்துல அண்ணா வரக்கூடாது, அந்த மாதிரி அண்ணா கிட்ட வந்து ஹைட் ஆகி திருட்டுத்தனமாக போய் அவர் வந்து
காத்தாடி விட வந்து ஸ்டார்ட் பண்ணுறாருன்னு சொல்கிறாங்க. बड़े भाई की डांट फटकार अगर न मिलती तो क्या छोटा भाई कक्षा में अव्वल आता है? अपने विचार प्रकट कीजिए. बड़े भाई साहब के डांट फटकार न मिलती तो छोटा भाई कक्षा में प्रथम नहीं आता. உக்த கதன் கே பக்ஷ அथवा விபக்ஷ अपने विचार में युक्त. அதாவது வந்து அண்ணா வந்து பெரிய அண்ணா வந்து பெரிய அண்ணா வந்து அவரை வந்து திட்டாமல் இருந்தான். அம்பல்னால் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு, சரிங்களா? அதாவது அண்ணாக்காரன் வந்து திட்டாமல் இருந்தால் தம்பிக்காரன் வந்து ஃபஸ்ட்டு வந்திருப்பானா, உங்களை கருத்துக்களை சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக அண்ணா வந்து பயன்படுத்தாமல் இருந்தாருன்னா, அண்ணா இது பண்ணாமல் இருந்தால் அவரால் வந்து ஃபர்ஸ்ட் வந்திருக்க முடியும் அந்த கிளாஸில், சரிங்களா? இங்கே என்ன கொடுத்துக்கணும் நம்ம பார்க்கலாம். बड़े भाई की डांट फटकार से छोटे भाई को कभी सीख नहीं मिली. ஸோ அண்ணா வந்து திட்டினதெல்லாம் அவருக்கு வந்து எப்போவுமே ஒரு பாடம் மாதிரி அவருக்கு தெரியல. उसने डांट खाकर एक बार टाइम टेबल तो बनाया. ஸோ அண்ணா திட்டினதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணார், ஒரு தடவை டைம் டேபிள் வந்து செய்கிறாரு. किंतु उस पर अमल नहीं किया. பட் அதில் வந்து அவர் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கல. वे जब भी कक्षा में अव्वल आया बिना मेहनत के आया. ஸோ எப்போவுமே அவர் வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் வருது, அது வந்து ஹார்ட் ஒர்க்கே பண்ணல. அவர் ஹார்ட் ஒர்க் பண்ணாதான் அவர் புக்கே எடுத்ததே கிடையாது. वो कहता भी है कि मैंने बहुत मेहनत नहीं की पर न जाने कैसे दर्जे में अव्वल आ गया. அதாவது வந்து நான் வந்து புக் எடுத்து ஹார்ட் ஒர்க் பண்ணது கிடையாது, ஆனால் நான் வந்து எப்படி ஃபஸ்ட் கிளாஸ் வந்து பாஸ் பண்ணேன் சொல்லி அவர் வந்து சொல்கிறாரு. मुझे खुद अचरज हुआ. எனக்கு வந்து ஷாக் ஆகிடுச்சு. वास्तव में डांट टपट से छोटा भाई का आत्मविश्वास कम ही हुआ. ஸோ அண்ணா திட்டினதெல்லாம் ஒரு தன்னம்பிக்கை வந்து கம்மியாக ஆயிடுச்சு. हम कह सकते हैं कि अगर बड़े भाई उसे न डांटते फटकारते तो भी वो कक्षा में अव्वल आता. ஸோ பெரிய நான் திட்டினாலும் கிளாஸில் வந்து ஃபஸ்ட்டு வரதான் செய்வார். ஏன்னா திட்டினா கூட அவர் வந்து புக் எடுத்து படிக்கிற மாதிரி தெரியலை, நம்ம பார்க்கல. அப்பயும் அவர் வந்து காத்தாடி விடுறதும் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போய் அந்த மாதிரி தான் விளையாடிட்டு இருந்தார், கரெக்டுங்களா? ஸோ அண்ணா திட்டியிருந்தாலும் திட்டாமல் இருந்தால் கூட இவர் தான் வந்து லேखक தான் வந்து கிளாஸ் ஃபஸ்ட்டு வந்திருப்பார், சரிங்களா? इस पाठ में लेखक ने समुच्चय शिक्षा के किन तौर तरीकों पर व्याख्या की है, क्या अपने विचार में समझते? ஸோ இந்த லெசனில் வந்து எஜுகேஷன் பற்றி வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொல்கிறாங்க. बड़े भाई साहब पाठ में लेखक ने शिक्षा की रटंत प्रणाली पर तीखा व्यंग्य किया है. ஸோ வந்து இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா வந்து बड़े भाई साहब வந்து சார் வந்து என்ன அவங்க வந்து பாடம் நடத்துகிறாங்களோ அதை வந்து அப்படியே வந்து அவர் வந்து பயாட் பண்ணியிருப்பாராம், புரிஞ்சிக்க மாட்டாராம். कहानी का बड़ा भाई एक बेचारा दीन पात्र है जो पाठ्यक्रम के एक एक शब्द को तोते की तरह रटा रहता था. அதாவது बड़े भाई साहब வந்து என்ன பண்ணுவார்னா வந்து தீன் பாத்திர ஒரு புவர் கேரக்டர் இவர் வந்து. ஸோ தின்னுனானது புவர். ஸோ இந்த தின்னு வந்துச்சுன்னா வந்து டே, ஸோ இப்படி வந்துச்சுன்னா அந்த புவர், ஹி வாஸ் அ புவர் கேரக்டர்னு சொல்கிறாங்க, சரிங்களா? ஸோ சிலபஸ் பிரகாரம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு வேர்டும் அவர் வந்து ஒரு கிளி வந்து எப்படி நம்ம சொல்ல வந்து கிளி வந்து சொல்லணும், அந்த மாதிரி இவர் சொல்கிறாங்க. அந்த மாதிரி வந்து இவர் வந்து எல்லாமே வந்து பைஹார்ட் பண்ணுறாரு, புரிஞ்சு படிக்க மாட்டேன்றாரு சொல்கிறாங்க. वो किसी भी शब्द को दिमाग तक नहीं पहुँचने देता. அதாவது எந்த ஒரு வேர்டாக இருந்தாலும் அவர் வந்து தன்னோட மைண்டுக்குள்ளே வந்து ஏற்ற மாட்டாராம். ஸோ அப்படியே மேல்கொண்டு படிச்சுட்டு அப்படியே வந்து பைஹார்ட் பண்ணிது. ஒரு விஷயம் வந்து நம்ம வந்து எப்போவுமே வந்து கிளாஸில் வந்து டீச்சர் வந்து டீச் பண்ணுறாங்கன்னா அவங்க என்ன சொல்ல வராங்க நம்ம அதை லிசன் பண்ணாலே போதும், நம்ம படிக்கணுன்ற அவசியமே இல்லை. நம்ம அதை வச்சுட்டு நம்ம வந்து கண்டிப்பாக வந்து எழுதலாம். ஆனால் என்ன கிளாஸில் வந்து கவனிச்சா போதும். ஸோ நானும் வந்து கிளாஸ் எடுக்கும் போது ஸ்கூலில் வந்து நான் அதுதான் சொல்லுவேன். என் பசங்களை வந்து நான் பென்சில் அவங்க என்ன வாட் எவர் தே ஆர் ஹோல்டிங் ஜஸ்ட் புட் இட் டவுன், கீழே வச்சுட்டு நீங்கள் புக்கை மூடுங்க. இதுதான் நான் கொடுக்குற அட்வைஸு. என்ன நான் சொல்கிறேன், நான் சொல்லி கொடுத்துட்டு அதுலேருந்தே நான் வந்து எக்ஸாம்பிள் கேட்பேன், பசங்க பக்காவாக பண்ணுவாங்க. அதுதான் வந்து இதில் வந்து இது இருக்குது, சரிங்களா? ஸோ அதனால தான் சொல்கிறாங்க. ஸோ இவர் வந்து பைஹார்ட் பண்ணுறாரு. பைஹார்ட் பண்ணால் என்ன யூஸ், ஒரு யூஸும் கிடையாது. वो न तो विषय को समझता है और न समझे हुए विषय को अपनी भाषा में कहना जानता है. ஸோ அவங்க என்ன சொல்ல வராங்க அதுவும் புரியாது, அவரால் ஓனாவும் எழுத முடியாது. इस कारण वो 24 घंटे पढ़ते निश्चित हो जाता है, फिर भी परीक्षा में पास नहीं हो पाता. मेरे विचार में ऐसी शिक्षा व्यर्थ है. கண்டிப்பாக. ஸோ என்னோட பார்த்தீங்க இந்த மாதிரி படிப்பு வந்து வேஸ்ட். இது வந்து அது புரியாமல் எதுக்கு படிக்கணும், புரிஞ்சு தான் ஒரு சப்ஜெக்ட் புரிஞ்சுக்கிட்டு அது நம்ம ஓனாக எழுதணும்.
ஸோ நம்ம வந்து புரியாமல் அதை வந்து பைஹார்ட் பண்ணால் அது வந்து வேஸ்ட்டுன்றாங்க. बड़े भाई साहब के अनुसार जीवन की क्या समझ आती है, அவங்கள லைஃப் பற்றி என்னன்னு சொல்கிறாங்க. ஐயோ என்ன இருக்கா. बड़े भाई साहब के अनुसार जीवन की समझ पुस्तकें पढ़ने नहीं अपितु दुनिया देखने से आती है. அதாவது வந்து बड़े भाई என்ன சொல்கிறாங்கன்னா வந்து லைஃப் வந்து நம்ம வந்து புக் படித்ததுக்கப்புறம் வர எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, உலகத்தை பார்த்து நம்ம புரிஞ்சுக்கணும். வெளிய உலகத்தில் என்ன நடக்குதோ அதுதான் நம்மளோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸோட வராங்க. इसे जीवन जीने का अनुभव अधिक है. ஸோ நம்ம ஆக்சுவலாக வந்து நம்மளோட ரியல் லைஃப்பில் என்ன நடக்குதோ அதுதான் வந்து நம்மளோட ஆக்சுவல் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறாங்க. वो समझदार माना जाता है, इसलिए माँ बाप दादा दादी कम पढ़कर भी अधिक ज्ञान और समझ रखते. இதனால் வந்து நம்மளோட தாத்தா பாட்டி நம்மளோட முன்னோர்கள் வந்து அவ்வளோ படித்தது கிடையாது, ஆனால் அவங்க அனுபவத்தில் வந்து படித்தவங்கள வர நல்லா இது பண்ணியிருக்கேன். நீ என்ன படிச்சிருக்க, உன்னை விட நான் எனக்கு அனுபவம் ஜாஸ்தி. அந்த மாதிரி படித்தவங்களை விட முன்னோர்களாக இருக்கிறாங்க நம்ம தாத்தா பாட்டி, அவங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் நிறையவே இருக்கும். वे घर खर्च बीमारी और अन्य प्रबंध करने में पढ़े लिखे से भी अधिक कुशल होते हैं. அதாவது வந்து வீட்டுக்கு செலவு, வீட்டில் வந்து உடம்பு சரியாது யாராக இருந்தாங்கன்னா ஸோ அவங்கள வந்து நம்ம தாத்தா பாட்டி வந்து படித்தவங்களை விட இவங்க நல்லா பார்த்துக்கிறாங்க. हेड मास्टर से भी अधिक कुशल उनकी बूढ़ी माँ थी. हेड मास्टरोட பயங்கரமாக ஸ்கில் டேலண்ட் உள்ளவங்க அவங்களோட பாட்டியமாக இருந்தாங்க. जिन्होंने अपनी सुशिक्षित पुत्र की अव्यवस्था को संभाल लिया. ஸோ அவங்க வந்து படிக்காத அந்த குழந்தைய வந்து அவங்களாம் வந்து ஏற்றுக்கினாங்கன்னு சொல்கிறாங்க. சரிங்களா. வேறு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ஏதாவது இருக்குது நம்ம பார்க்கலாம். ஸோ பாருங்கள், बड़े भाई स्वागत विशेषता, அது இம்பார்ட்டன்ட் கொஷின் இருக்குது, அதை மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் உங்களுக்கு. बड़े भाई सा महत्वाकांक्षी है, वो बड़ा होने का सम्मान चाहता है. ஸோ பெரிய இருக்கிறதுனால அவர் வந்து நான் எனக்கு மரியாதை கொடுக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு. वो अपने आप को अपने छोटे भाई को संरक्षक सिद्ध करने के लिए जी जान लगा देता है. ஸோ வந்து தன்னோட தம்பியை வந்து ப்ரொடெக்ட் பண்ணோம், தன்னோட தம்பியை வந்து நல்ல வழியை காட்டணும்னு சொல்லிட்டு தன்னோட உயிரே வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு. घोर परिश्रम और धुनी, बड़े भाई चाहे पढ़ाई करने की ठीक विधि न जानता हो. அண்ணாக்கு வந்து எப்படி படிக்கணுன்றது வந்து அவருக்கு வந்து மெத்தடு தெரியல. किंतु उसके परिश्रम और धून में कोई कोर कसर नहीं रहती. ஸோ பட் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ், அவரோட ஹார்ட் ஒர்க்கில் வந்து நாட் அ எக்ஸ்பீரியன்ஸ், அவரோட ஹார்ட் ஒர்க்கில் வந்து எந்த ஒரு குறையும் இல்லை, அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுவார். वो तीन बार फेल होकर भी उसी धुन से पढ़ता रहता है. ஸோ அவர் 3 தடவையும் ஃபெயில் ஆனால் கூட அதே என்ன மாதிரி அவர் படிக்கிறாரு அந்த இதில் அந்த பேட்டர்னில் தான் அவர் வந்து படிக்கிறார். அவர் வந்து பேட்டர்னை வந்து மாற்றலை, वे ऑफ लर्निंग एंड वे ऑफ द पैटर्न அவர் வந்து மாற்றவே இல்லை. वो दिन रात पढ़ता है, नाइटों पगलों படிப்பாரா. उसकी तपस्या बड़े बड़े तपस्वियों को भी मात करती है. அவர் வந்து அவ்வளோ முனிவர்களை பெரிய முனிவர்கள்லாம் தபஸ்யே பண்ணுவாங்களா, அதை விட கூட அவர் வந்து பயங்கரமாக அவ்வளோ படிப்பாராம். ஸோ बड़ा भाई उपदेश देने और बातें बनाने में बहुत कुशल है. ஸோ बड़े भाई வந்து அட்வைஸ் பண்ணுறதுலையும் பேச்சு இது பண்ணுறது செம்ம டேலண்ட்டாக. वो अपने आप को बड़ा सिद्ध करने के लिए हर तर्क जुटा लेता है. वो कभी घमंडियों को नाश की बात कहता है, वो कभी कक्षा की पढ़ाई को भी कठिन बताता है, कभी परीक्षा को बुरा कहता है, कभी पढ़ाई लिखाई को बेकार कहता है, कभी अपनी समझदारी की ढांकता है और कभी उम्र और अनुभव को महत्वपूर्ण कहता है, परंतु वो स्वयं को बड़ा सिद्ध करके ही मानता है. ஸோ என்ன சொல்கிறேன்னா, சம்டைம்ஸ் he will tell படாய் வந்து ரொம்ப டஃப்னு வரா. சம்டைம்ஸ் வந்து அந்த கிளாஸ் அந்த சூப்பர்வைசர் வராங்க நம்ம கிளாஸில் இன்விஜிலேஷன், அவங்கள வந்து குறை சொல்லுவாரா, படிப்பே வந்து வேஸ்ட்டுன்னு வாரா, இல்லை நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம வாழ்க்கையை நடத்தணும்னு வாரா. சம்டைம்ஸ் வந்து கபி உம்ர और अनुभव को महत्व, சார் வயசானவங்க இருப்பாங்க பார்த்தீங்க, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து குட்னு வரா. ஸோ இந்த மாதிரி வந்து தன்னுடைய வந்து இது பண்ணிக்கிறாரோ வந்து ப்ரூஃப் பண்ணிக்கிறான்னு சொல்லுங்கள். சார் நேயர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீக்கில் வந்து இன்னொரு வீடியோவில் வந்து கிளாஸ் 10ஓட இன்னொரு லெசன் நான் போடுறேன். ஸோ அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கமலா. நன்றி, வணக்கம்.